தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சிவந்த நிறம், ஒல்லியான தேகம், நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ற அழகிய தோற்ற பொலிவு, மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் சிறிய கண்கள் என தோற்ற காரணிகளையும், கன்னடம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் என 150 திரைப்படங்களில் 1983 ஆண்டு முதல் 93 ஆண்டு வரை மேற்கண்ட பன்மொழி திரைப்படங்களில் அத்திரை உலகின் முன்னணி நாயகர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் வலம் வந்தவர்தான் கலை நாயகி சசிகலா ஆவார். ஓவியம், நாட்டியம், யோகாசனம், சமையல் என அத்துணை கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற பன்முக கலை வித்தகி. இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், பெற்றோர் யாவர், குடும்ப பின்னணி யாது, கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டவர், திரை உலகில் கால் பதித்தது எப்படி, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, கலை உலகில் பெரும் வளர்ச்சி கண்டவர் திரை உலகை விட்டு ஏன் விலகினார், யாரை திருமணம் புரிந்து கொண்டார், சிறந்த இல்லத்தரசியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள மிகவும் விரும்பியவர் கணவரின் கடும் கொடுமைகளுக்கு ஆளானது எப்படி, மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்ட வேதனை மிக்க சூழல், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தற்போதைய வாழ்வியல் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1965 ஆண்டு ஜூலை 27 தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கர்நாடகாவின் தலைநகராம் பெங்களூருவில் அம்மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சுலோச்சனா என்ற தாயாருக்கும் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட VN மல்ஹோத்ரா என்ற தந்தைக்கும் பிறந்த இரண்டாவது செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சசி கௌர் மல்ஹோத்ரா எனும் இயற்பெயருடைய சசிகலா ஆவார். இவருடன் மனோகர் மல்ஹோத்ரா என்ற மூத்த சகோதரர் உடன் பிறந்தவராவார். இப்பேற்பட்ட சிறிய குடும்பமாயினும் செல்வ வளமிக்க குடும்பத்தில் பிறந்த சசி கௌரின் தந்தை மல்ஹோத்ராவானவர் துணிகளை ஏற்றுமதி செய்யும் கார்மெண்ட் பிசினஸ் ஒன்றை வெற்றிகரமாக மேற்கொண்டு வந்தார். இவ்வேளையில் வியாபார பணிச்சூழல் காரணமாக குடும்பத்துடன் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் தங்கசாலை பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் மல்ஹோத்ரா அவர்கள். இதன் அடிப்படையில் சென்னை வந்த சசி கௌர் அவர்கள் தனது பள்ளி படிப்பை ஜார்ஜ் டவுனில் இயங்கி வரும் பிஷப் கோரே ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளியிலும், ராயபுரத்தில் இயங்கி வரும் சென்ட் ஆனிஸ் மேல்நிலை பள்ளியிலும் என வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார். இயற்கையிலேயே கலை ஞானம் உள்ளவரான சசி கௌர் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் ஓவிய போட்டி மற்றும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக தன்னை இணைத்துக் கொண்டு பரிசுகளை வென்றே வந்தார். கலையைப் போலவே பள்ளி படிப்பிலும் நன்கு தேர்ச்சி பெற்றே வந்தார் சசி கௌர் அவர்கள். எவ்வாறு கல்வியுடன் கலையை இணைத்துக் கொண்டு மிளிர்ந்து வந்தவர் நாட்டியத்தில் சிறக்க வேண்டும் என்ற பேரார்வத்தில் அக்கலை குருமார்களிடம் முறைப்படி பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இதன் பின்பு பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் கல்லூரி படிப்பை தொடர முயற்சித்த வேளையில் சசி கௌரின் வசீகர அழகிய தோற்ற பொலிவு மற்றும் நாட்டிய திறனை கண்ட தமிழ் திரை உலகம் அவரை தன் பக்கம் கவரவே செய்தது. இதன் அடிப்படையில் 1983 மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மணிவண்ணன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான இளமை காலங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் சசி கௌர் என்ற இயற்பெயர் இல்லாமல் திரை உலக பிரவேசத்திற்காக சசிகலா என்ற பெயரில் முதலில் அறிமுகமானார். இத்திரைப்படத்தில் ரகு எனும் மோகனின் இணையாக இன்ஸ்பெக்டர் டேவிட் எனும் AR ஸ்ரீனிவாசனின் மகள் ரோசி என்ற கதையின் நாயகியாக பெரிதளவில் மேக்கப் இன்றி யதார்த்தமாக தோன்றி நடித்திருப்பார் சசிகலா அவர்கள். இதைப் போலவே தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்து வந்த ரோஹிணியும் இளமை காலங்கள் திரைப்படத்தின் வாயிலாக மோகனின் முறைப்பெண்ணாக கதையின் இரண்டாம் நாயகியாக கால் பதித்திருப்பார். சிறந்த இசையமைப்பும் ஒளிப்பதிவும் கொண்ட இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் முத்துலிங்கம், வைரமுத்து, கங்கை அமரன் பாடல் வரிகளில் இடம்பெற்ற
அத்துணை பாடல்களும் அக்கால ரசிகர்கள் மற்றும் காதலர்கள் மத்தியில் பேரிடம் பிடித்ததை எவராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக இசை மேடையில் இந்த வேளையில் சுபராகம் பொழியும், பாட வந்ததோர் கானம், பாவை கண்ணில் ஓர் நாணம், ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே உள்ளிட்ட பாடல்களை மறக்க இயலுமா? முதல் திரைப்படமே வெற்றி படமாக அமைந்து போனதால் தமிழக ரசிகர்களின் கனவு கன்னியாக பேரபிமானத்தை பெற்றவராக மாறிப்போன சசிகலா அவர்களை தேடி தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன என்றும் கூறலாம். இதன் பேரில் விஜயகாந்துடன் சபாஷ், மெட்ராஸ் வாத்தியார், தீர்ப்பு என் கையில் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சுரேஷுடன் சங்கரி, நவக்கிரக நாயகி, மோகனுடன் அன்பின் முகவரி, அருணுடன் தங்கமாமா என காதல், ஆக்ஷன், ஆன்மீகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்து வந்த சசிகலா அவர்களை சற்று புகழின் வானின் நட்சத்திரமாக மின்ன வைத்த திரைப்படம்தான் ஊமை விழிகள் என்ற திரைப்படமாகும். 1986 ஆபாவாணன் அவர்களின் திரை சிற்பி தயாரிப்பில் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த், அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், கார்த்திக், ரவிச்சந்திரன், சந்திரசேகர் என பெரும் திரைக்கலைஞர்களின் நடிப்பில் தமிழ் சினிமாவை மட்டுமின்றி இந்திய சினிமாவையே மிரள வைத்த மெகா ஹிட் த்ரில்லர் திரைப்படமான ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தில் கதையின் ஒரு பகுதியாக ரமேஷ் என்ற கார்த்திக்கை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டு ஹனிமூனுக்கு வரும் இடத்தில் கதையின் டெரர் வில்லன் PRK எனும் ரவிச்சந்திரனிடம் மாட்டிக்கொண்டு எப்படி தப்பிக்கிறார் என்ற அடிப்படையில் சாந்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பிலும் சற்று கவர்ச்சியிலும் கவர்ந்திருப்பார் சசிகலா அவர்கள். மனோஜ் கியான் மற்றும் ஆபாவாணன் பாடலிசை கூட்டணியில் SN சுரேந்தர், BS சசிரேகா வசீகர பின்னணியில் ஒலித்த மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா என்ற பாடலில் அக்கால இளைஞர்களின் உள்ளத்தை வசீகரித்திருப்பார் சசிகலா அவர்கள். இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை, கதையின் நாயகி என்ற இடத்திலிருந்து இரண்டாம் நாயகி என்ற இடத்தை நோக்கி சற்று இறங்க ஆரம்பித்தவரை மீண்டும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் சங்கர் குரு ஆகும். 1987 AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எல் ராஜா இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டர் சங்கர் குருவாக தோன்றிய அர்ஜுனின் இணை ரேகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்ட சசிகலா அவர்கள் சந்திரபோஸ், வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் மலேசியா வாசுதேவன், SP சைலஜா பின்னணியில் ஒலித்த காக்கி சட்ட போட்ட மச்சான் என்ற துள்ளிசை பாடலில் நாட்டியத்தால் பட்டையை கிளப்பியவர். SPB S ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த என்ன பத்தினி என்ன நினைக்கிற என்ற பாடலில் கரங்கடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரதாப் கே போத்தன் இயக்கத்தில் வெளியான வெற்றி விழா என்ற திரைப்படத்தில் இன்னும் ஒரு முத்தாய்ப்பாக வெற்றிவேல் எனும் கமலின் இரண்டாம் இணையாக சவுகார் ஜானகியின் பேத்தி ஷெர்லி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் நிறைந்தவர் இளையராஜா. வாலி பாடலிசை கூட்டணியில் SP பாலசுப்ரமணியம், சித்ராவின் மாபெரும் துள்ளிசை குரலில் இன்றைய தலைமுறையினரும் விரும்பும் மாருகோ மாருகோ மாருகையி என்ற ஹிட் பாடலில் கமலஹாசனுடன் இணைந்து அற்புதமாக நடனமாடியிருப்பார் சசிகலா அவர்கள். வெற்றி விழா திரைப்படமானது மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் அபாரமாக படைத்தது எனலாம். இத்திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் மீண்டும் ஒரு சுற்று வருவார் சசிகலா என்று எதிர்பார்த்த நிலையில் சற்று இறங்கு முகத்தைத்தான் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. தமிழ் திரை உலகமும் ஒரு சிறந்த நாயகியை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றே கூற தோன்றுகிறது. இதனைத் தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் ஞானப்பறவை, ராம்கியுடன் என் பொட்டுக்கு சொந்தக்காரன், ஸ்ரீபிரியாவின் நானே வருவேன், கார்த்திக்குடன் உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி வந்தவர் 1992 சரத்குமாருடன் இணைந்து நடித்த ஊர் மரியாதை என்ற திரைப்படமே சசிகலா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படமாக அமைந்தது. தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி 1984 பிரேம் நசீர் நடிப்பில் வெளியான இனக்கிள்ளி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் 1981 மிஸ்டர் இந்தியா என்ற ஹிந்தி திரைப்படத்தின் தழுவலான அம்பரீஷின் ஜெய் கர்நாடகா என்ற திரைப்படத்தின் வாயிலாக சாஷி கவுர் என்ற பெயரில் கன்னட திரை உலகிலும் 1985 வெளியான பிரம்மமூடி என்ற திரைப்படத்தின் வாயிலாக ரஜினி என்ற பெயரில் தெலுங்கு திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பெரும் வரவேற்பை
தனது தேர்ந்த நடிப்பாற்றல் மூலமாகவும் நாட்டியத்தின் வாயிலாகவும் பெற்றார் சசிகலா எனில் அதை மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு தென்னிந்திய திரை உலகில் பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக வலம் வந்த சசிகலா அவர்கள் 1993 ஆண்டுகளுக்கு பின்னர் திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு 1994 பெற்றோர் பார்த்த வரனான அமெரிக்க வாழ் இந்தியரான மருத்துவர் முல்லகிரி பிரவீன் என்பவரை மனம் புரிந்து கொண்டார். இங்கேதான் காலம் தனது ஆட்டத்தை தொடங்கியது போலும். பல இல்லற கனவுகளுடன் மன வாழ்வில் அடியெடுத்து வைத்த சசிகலாவிற்கு பெருத்த ஏமாற்றமும் வலி நிறைந்த வாழ்க்கையும் தான் அமைந்தது எனலாம். திருமணமாகி 10 ஆண்டுகளுக்குள் 2 மகன்கள் 1 மகள் என பிள்ளைகளுக்கு தாயாகிய நிலையில் கணவரின் பணத்தாசை காரணமாக கடும் கொடுமைகளுக்கு மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் கணவர் இன்று மாறிவிடுவார் நாளை மாறிவிடுவார் என்ற நிலையில் வாழ்வை கழித்தவருக்கு ஏமாற்றம்தான் விடையாக அமைந்தது எனலாம். தனது கணவர் பிரவீனுடன் இதுவரை அவர் பணி செய்து வாழ்ந்து வரும் அமெரிக்காவிற்கு சென்று ஒரு நாளும் வாழாத நிலையில் தனது பெங்களூரு இல்லத்திற்கு கணவர் வரும் வேளையிலேயே வாழ்வை சசிகலா நடத்தியது துரதிருஷ்டவசமானது என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறு பெங்களூரு வரும்போதெல்லாம் ஒரு கணவராக புருஷ லட்சணம் உடையவராக தனது மனைவியின் மீதோ பிள்ளைகளின் மீதோ அன்பு செலுத்தாமல் அவர்களது வாழ்வாதாரத்திற்கு பணத்தை தந்து காப்பாற்றாமல் ஏடிஎம் இயந்திரத்தில் பணத்தை எடுப்பது போல் தன்னிடம் உள்ள பணத்தை பெறுவதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளையே துன்புறுத்தும் கொடிய நிலைக்கு கணவர் சென்றதுதான் வேதனையின் உச்சம் என பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் திருமதி சசிகலா அவர்கள். ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை தேவைதானா என்று முடிவெடுத்து 10 ஆண்டுகள் திருமண வாழ்வில் 10 முறை தான் தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவ்வாறு தான் மரணித்து விட்டால் பிள்ளைகளின் கதி என்னவாகும் என்றெண்ணி மனவலியை பொறுத்து கொண்டு பிள்ளைகளுக்காக அதனை ஜீரணித்துக் கொண்டு வாழ்ந்ததாகவும் மிக வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளை திருமணம் செய்து கொடுக்கும் பெற்றோர்கள் திருமணத்தின் போதே மகளுக்காக அனைத்து செல்வங்களையும் தராமல் சுமார் 10 ஆண்டுகள் வரை தங்களது மகள் எவ்வாறு வாழ்ந்து வருகிறார், மருமகன் எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார் என்று ஆராய்ந்த பிறகே அவர்கள் சூழ்நிலை அறிந்தே உதவ வேண்டும் என வாழ்க்கையில் தான் கற்ற அனுபவங்களை கொண்டு பகிர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது 10 வருட கசப்பான திருமண வாழ்வை முடித்துக் கொள்ளும் வண்ணமாகவும் தன்னுடைய 3 பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் கணவர் முல்லகிரி பிரவீனின் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தனது பிள்ளைகளின் வாழ்விற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு சிறந்த தாயாக வாழ்ந்து வருகிறார் திருமதி சசிகலா அவர்கள். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் 1983 ஆண்டு முதல் 93 ஆண்டு வரை தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி நாயகர்களுடன் கதையின் நாயகியாக வலம் வந்து முத்திரை பதித்தவரும் தற்போது தனது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒரு சிறந்த தாயாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு வாழ்ந்து வருபவருமான திருமதி சசிகலா அவர்கள் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வாழ்வில் பயணிக்கவும் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திடவும் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலகின் மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களான நாட்டிய பேரொளி பத்மினியின் தம்பி மகளும் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் தனது துடிதுடிப்பான நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் திருமண உறவின்றி குழந்தைக்கு தாயாரான நடனக்கலை குருவுமான சோபனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நடிகர் சஞ்சீவின் உடன் பிறந்த மூத்த சகோதரியும் நடிகை மஞ்சுளாவின் அக்கா மகளும் கன்னட நாயகர் மற்றும் இயக்குனரின் காதல் மனைவியும் வில்லி குணச்சித்திர வெள்ளித்திரை சின்னத்திரை கலைஞரும் மக்கள் பணியில் ஈடுபட்ட போது மரணத்தை தழுவியவருமான திருமதி சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா அவர்களின் மூத்த மகளும் என்ன சொல்லி நான் எழுத என்ற ஹிட் பாடலின் ராணி தேனி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவரும் கன்னட திரை உலகின் முன்னணி நாயகியாக வலம் வந்தவரும் தற்போது கிறிஸ்தவ மத போதகராக விளங்கி வரும்
திருமதி மகாலட்சுமி எனும் ரச்சேல் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகளின் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.